இனி சர்வதேச செய்தி. எகிப்தில் ஏற்பட்டுள்ள அமைதியின்மையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 638 உயர்வடைந்துள்ளது. 3000க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை ராணுவ அதிகாரத்தை பயன்படுத்தி எதிர்ப்பு நடவடிக்கைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாடு தழுவிய ரீதியில் எதிர்ப்பு நடவடிக்கைகள் தயாராகி வருகின்றது. அதிகாரத்திலிருந்த எகிப்து ஜனாதிபதி முகமது முர்ஷித்தின் ஆதரவாளர்களுக்கும் பாதுகாப்பு பிரிவினருக்கும் இடையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட அமைதியின்மையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக முன்னெடுக்கப்பட்ட முயற்சியை அடுத்து இந்த அமைதியின்மை வலுப்பெற்றிருந்தது. இந்த எதிர்ப்பு நடவடிக்கைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ராணுவ அதிகாரம் பயன்படுத்தப்பட்டமையை அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா வன்மையாக கண்டித்துள்ளார். பொதுமக்கள் தொடர்ந்தும் கொலை செய்யப்படுகின்றனர் என்றால் எகிப்துடன் கைச்சாத்திடப்படவிருந்த ஒன்றிணைந்த யுத்த தொடர்புகள் ரத்து செய்யப்படும் என்றும் ஜனாதிபதி பராக் ஒபாமா குறிப்பிட்டுள்ளார். எனினும் எகிப்தின் இடைக்கால அரசாங்கத்தின் தலைவர்கள் ஜனாதிபதி பராக் ஒபாமாவின் கருத்துக்கு கவலை தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து ஜனாதிபதி பராக் ஒபாமா தெளிவாக புரிந்து கொள்ளாது இந்த கருத்தை வெளியிட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை எகிப்து ஜனாதிபதி முகமது முர்ஷித் அதிகாரத்திலிருந்து விலக்கப்பட்டமை சூழ்ச்சி என்பதால் எகிப்துக்கு வழங்கவிருந்த 1.3 பில்லியன் பெறுமதியான நிவாரண உதவிகள் ரத்து செய்யப்படும் என்று அமெரிக்க குடியரசுக் கட்சியின் செனட் சபை உறுப்பினர் ஜான் மகேன் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் எகிப்தில் இடம்பெறுகின்றமை சூழ்ச்சி என்று உத்தியோகபூர்வமாக அமெரிக்கா இதுவரை அறிவிக்காத நிலைமையில் அவர்களின் சட்டத்திட்டங்களின் பிரகாரம் அது சூழ்ச்சி என்று உறுதி செய்யப்படும் பட்சத்தில் அந்நாட்டுக்கு வழங்கப்படுகின்ற நிவாரண உதவிகள் ரத்து செய்யப்பட வேண்டும். இதேவேளை பிரித்தானியா, பிரான்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளின் கோரிக்கைகளுக்கு அமைய ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபை நேற்றைய தினம் கூடி எகிப்தின் நிலைமை குறித்து ஆராய்ந்துள்ளது. வன்முறைகளை நிறுத்தி அமைதியை கடைபிடிக்குமாறு ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபை கூட்டத்தின் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சபையின் தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார். பாதுகாப்பு சபையின் அனைத்து உறுப்பினர்களும் சம்பவத்தில் நேர்ந்த உயிரிழப்புகள் குறித்து தமது கவலையை தெரிவித்தனர். இந்த வன்முறைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதே சபையின் அனைவரது கோரிக்கையாக இருந்தது. அனைத்து தரப்பினரும் அமைதியை கடைபிடிக்க வேண்டும். அதேபோன்று நாட்டில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு பொது இணக்கப்பாடொன்று எம்முள் எட்டப்பட வேண்டும். இதேவேளை முர்ஷித்தின் ஆதரவாளர்கள் வெள்ளிக்கிழமை தொழுகையின் பின்னர் கலந்துரையாடுவதற்கு தீர்மானித்துள்ளனர். நேற்று முன்தினம் முதல் எதிர்வரும் ஒரு மாத காலத்துக்குள் கெய்ரோ உள்ளிட்ட பல பகுதிகளில் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் அவசர கால சட்டமும் நீடிக்கப்பட்டுள்ளது. தற்பாதுகாப்பிற்காக துப்பாக்கி ரவைகளை பயன்படுத்துவதற்கு போலீசார் அனுமதி வழங்கியுள்ளனர். இதேவேளை முர்ஷியின் ஆதரவாளர்களுக்கும் பாதுகாப்பு பிரிவினருக்கும் இடையில் இன்று பல பகுதிகளில் பரஸ்பர துப்பாக்கி பிரயோகங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் எதிர்ப்பு பேரணியொன்றை நடாத்த முற்பட்டமை அடுத்து இந்த பரஸ்பர துப்பாக்கி பிரயோகங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அலெக்சாண்ட்ரியா உள்ளிட்ட நகரங்களில் நேற்றைய தினங்களிலும் மோதல்கள் இடம்பெற்ற அதேவேளை ஆர்ப்பாட்டக்காரர்கள் மற்றும் போலீசார் உள்ளிட்ட மேலும் பலர் இதில் உயிரிழந்திருந்தனர். இனி விளையாட்டுச் செய்தி. ஈட்டி எறிதல் போட்டிகளில் உலகின் தலைசிறந்த 12 வீராங்கனைகள் வரிசையில் இலங்கையின் நதிகா லக்மாலி இன்று இணைந்து கொண்டார். 14வது உலக மெய்வல்லுநர் போட்டிகளில் மகளிருக்கான ஈட்டி எறிதலில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றதன் மூலம் அவர் இந்த மைல்கல்லை எட்டினார். ரஷ்யாவின் மாஸ்கோவில் நடைபெறும் உலக மெய்வல்லுநர் போட்டிகளில் ஈட்டி எறிதல் மகளிர் பிரிவு தகுதிக்கான் போட்டியில் 28 வீராங்கனைகள் பங்கேற்றனர். போட்டியில் 12வது இடத்தை பிடித்த நதிகா லக்மாலி 60.39 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டியை எறிந்தார். இதற்கமைய இறுதிப் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு அவருக்கு கிட்டியது. சுசாந்திகா ஜாஸ்லிங்கவுக்கு பின்னர் உலக மெய்வல்லுநர் போட்டிகளின் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற இலங்கை வீராங்கனை என்ற பெருமையையும் நதிகா லக்மாலி தன்வசப்படுத்தினார். ஈட்டி எறிதல் தேசிய சாதனையாளரான அவர் 60.64 மீட்டர் தூரத்திற்கு ஆற்றலை வெளிப்படுத்தியுள்ளார். இறுதிப் போட்டியில் அந்த சாதனையை புதுப்பிப்பது தமது லட்சியம் என்று போட்டிக்கு பின்னர் நதிகா லக்மாலி ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினார். இந்த விளையாட்டு விழாவில் எனது பயிற்றுனர் கலந்து கொள்ளவில்லை. அது எனக்கு பாரியதொரு குறைபாடாகும். போட்டியில் பங்கேற்கும் சந்தர்ப்பத்தில் பயிற்றுனர் இருக்க வேண்டியது அவசியமாகும். என்னை அது பெரிதும் பாதித்தது. எப்படியாவது இறுதிப் போட்டிக்கு முன்னேற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருந்தது. அதனை அடைய என்னால் முடிந்தது. இது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. அதனை நான் அடைவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது.
உலக மெய்வல்லுநர் போட்டிகளில் மகளிருக்கான ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டி நாளை மறுதினம் இலங்கை நேரப்படி மாலை 5:30 அளவில் நடைபெறவுள்ளது. 14வது உலக மெய்வல்லுநர் போட்டிகளின் உலகின் அதிவேக மனிதரான ஜமேக்காவின் யுசைன் போல்ட் 200 மீட்டர் ஓட்டத்தில் அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். உலக மெய்வல்லுநர் போட்டிகளில் ஆடவருக்கான 200 மீட்டர் 7வது லீக் போட்டி இன்று காலை நடைபெற்றது. போட்டியை 20.66 செகண்ட்களில் கடந்த யுசைன் போல்ட் அரையிறுதிக்கு முன்னேறினார். எவ்வாறாயினும் 200 மீட்டர் லீக் சுற்றில் போட்டியை வேகமாக நிறைவு செய்த வீரர்களில் போல்டுக்கு 21வது இடம் கிடைத்துள்ளது. 7 லீக் சுற்றுகளின் முடிவில் ரஷ்யாவின் அனாசோ ஜபட்பனாவா அதிசிறந்த காலப்பகுதியை பெற்றவராக காணப்படுகிறார். ஆடவருக்கான 200 மீட்டர் ஓட்டத்தின் அரையிறுதி சுற்று இலங்கை நேரப்படி இன்றிரவு 9:10 அளவில் நடைபெறவுள்ளது. It's a real battle for second and third. Delano Williams having a right old tussle with Kobayashi coming through. Both easing down, sharing in second place. Both having a bit of a look at each other actually over that last 20 metres. They're both laughing away at each other. Look how easy it was for both of those two athletes. It's of Great Britain. He was barely even over 50%. He's in the semis. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. இரவு 10:45 இடம்பெறும் நியூஸ் ஃபர்ஸ்ட் டுநைட்டோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.